வணக்கம் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான வீடியோண்டா தான் இது இருக்கும். முக்கியமான வீடியோன்னு சொன்னால் ஒரு கைப்புள்ள ஒருத்தருக்கு சில விளக்கங்களை நாங்கள் கொடுக்கணும். அதை சமூகத்துக்கும் கொடுக்கணும். அந்த விளக்கங்களை சமூகத்திலையும் நாங்கள் தெரியப்படுத்தணும் மக்களுக்கு. எதர்ச்சியாக பார்த்தனா கடந்த சில நாட்களாக என்னால் வீடியோ போடலாம் போயிட்டு கொஞ்சம் வேலைப்பழக்கள் காரணமாக கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுது. ஆனால் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. அரசியல் வந்து ஒரு கடல்லானே. இந்த அரசியல் கடலில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்க மட்டும் எங்களோட குரலை வந்து நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேருக்கு கண்ணாடி போடுறது பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறது பிரச்சனையாக இருக்குது. அப்போ விஜய் வந்து ஒரு படத்தில் எங்கேயோ சொன்னதா ஞாபகம் இருக்குது. படத்துல ஒரு ஸ்பீச்சில் என்ன உசு பேத்துறவன்ட்ட உம்மண்டும் கடுப்பு பேத்துறவன்ட்ட கம்மண்டு இருந்தால் வாழ்க்கை எம்மண்டு இருக்க வேண்ட மாதிரி சிலருக்கு வந்து நாங்கள் சில விஷயங்களை செய்து காட்டி போட்டு சத்தம் போடாமல் இருந்துடணும் கம்மண்டு. என்ன பிரச்சனைன்றா ஒருத்தர் வந்து மட்டக்களப்பில் இப்போ 2 நாளைக்கு முதலோ நேற்று முந்தின நாள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரெஷ் மீட் ஒன்றில் அந்த கல்முனை வைத்தியசாலை சம்பந்தமாக அந்த தாதியர்கள் சம்பந்தமான அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனை வரைக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சில கருத்துக்களை சொல்லியிருந்தவர் ஒருத்தர் வீடியோ போட்டு அவருக்கு வந்து அடி பலமாக விழுந்த காரணத்தினால யாரோ கழுவி இருக்கிறாங்க போல அர்ச்சுனா எம்பி உன்னை போட்டு தாக்கி இருக்கிறாரு வந்து கத்தி குளறி இருக்கிறார். என்ன பிரச்சனைனா குளறினவர் மண்டையில் இருக்கிற கொண்டே மறந்துட்டார். வேற யாரால இயக்கப்படுறாருன்ற சம்பந்தமாக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும் வைத்தியர் சத்தியமூர்த்தி சம்பந்தமாக இங்கே ஊழல்களை பற்றி கதை கேட்க சிலர் வந்து பொங்கின வைத்தியர் சத்தியமூர்த்தி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அவர் தமிழர்களுக்கு ஆஜ தியாகம் தெரியுமான்னு கொஞ்சம் பேர் கத்தி குளர்னவ. ஆனால் இப்போ வைத்தியர் சத்தியமூர்த்தின்ற விஷயம் வந்து வெளியரங்கமாகி அவர் இப்போ இடம் மாற்றம் செய்யப்படுற தூரத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் முற்று பெற்றுட்டு அவற்றை விளையாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அப்போ என்ன நான் இப்போ என்ன கதைக்க வரேன்டா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். இவர் கத்தி இருக்கிறார். எப்படின்னா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து பைத்தியம் அது இது நீ நேற்று புழைச்ச பெஞ்ச மலைக்கு முளைச்ச காளான் உனக்கு என்ன தெரியும் நீ மகிந்த என்றால் உனக்கு என்ன தெரியுமென்று கதைச்சிருக்கார். அது கதைக்கு மட்டும் எனக்கு சந்தேகம் வரையில ஒரு வீடியோ போடுறேன்னு பாருங்க. யாழ்ப்பாணத்துல அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் வந்து கிழக்கிழவன் எங்க பிடிச்சவன் யாரு இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி ரொம்ப கேவலமா என்ன பற்றி இல்லை. இப்போ என்ன பிரச்சனைண்டா நான் ஐயாண்ட எல்லா விஷயத்தையும் கேட்கல. நான் ஐயா வருத்தத்தில் கத்துறாருன்னு சொல்லி ஐயாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து இவர் யார், இவருக்கு என்ன பற்றி என்ன இவர் எங்கே இருக்கிறார், இவர் என்ன என்று சொல்லி உண்மையாகவே இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருத்தர் இவர் சம்பந்தமாக ஒரு வீடியோவை போட்டு கதைக்க மட்டும் இவர் யாருன்னு தெரியாது. இப்போ ஐயா யாருன்றதை வந்து சொல்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை போட்டிருக்கிறார். போட்டுட்டு இவர் நிறைய கதைக்கிறார். இவர் கதைக்கிறதையும் கொஞ்சம் கேட்போம். இவர் கதை கேட்க என் வீடியோ பார்க்குற மக்களுக்கு விளங்கும் இவர் யாருன்னு சொல்லி கொஞ்சம் டாக்டரை பற்றி கொஞ்சம் விமர்சித்து தான் கதைக்கிறார். இது வந்து டாக்டர் ஆதரவாளர்களுக்கு இதெல்லாம் கேட்டு பழகிட்டு மற்றது இப்போ ஒரு பொய்யான விஷயத்த சொல்லிக்க நாங்கள் நகைச்சுவையோட தான் பார்க்கணும். கொஞ்சம் நகைச்சுவையோட பாருங்க. இவ்வளவுக்கு வைப்ரேஷன் ஆகி கத்துறாருண்டா தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த போராட்ட அரசியல் வரலாறு 44 வருஷத்திலும் அவன் வயசு கூட இருக்காது என்ற அனுபவம். இப்போ இதில் சில விளக்கங்களை சொல்லத்தானே வேணும். கட் பண்ணி சொல்கிறேன். யாரும் கோவிச்சு கொள்ளாதீங்க. ஐயா வந்து போராட்ட அரசியல் வரலாற்றின் அவற்றை போராட்டத்தின் அரசியல் வரலாற்றில் அவற்றை வயசு கூட இருக்கா. அவ்வளவுக்கு ஒரு அரசியல் அறிஞராக ஒரு பெரிய ஒரு போராட்டவாதியாக இருந்திருக்கிறார். ஆனால் தமிழ் மக்கள் யாருக்குமே தெரியாதா? விளங்கிக் கொள்ளுங்க. தமிழ் மக்கள் யாருக்குமே ஐயா எங்கே போராடினவர் என்ன செய்தவர் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் போராடி இருக்கிறார். அரசியல் வரலாறுகள் இருக்குது அவருக்கு. அடுத்த போறங்க அவன் ரொம்ப மோசமா கேவலமாக காய்ச்சிக்கிறான். நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான் 2 வருஷம் தான் அரசியலுக்குள்ள வந்து இப்ப என்ன பிரச்சனை ஐயாவுக்கு தெரியுது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 2 வருஷம் தான் அரசியலுக்கு வந்து அவர் என்னெல்லாம் செய்தவர்ன்றது ஐயாவுக்கு வடிவா தெரியுது. ஆனால் இவர் வந்து வைத்தியர் அர்ச்சுனாட வயசுண்டா அவருக்கு இப்போ 40 வயசாக போனா 40 வருஷமா அரசியல்லையும் போராட்டங்கள்லையும் இங்கே இருக்கிறாராம். ஆனால் யாருக்குமே தெரியாது.
ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. எவ்வளவுக்கு இப்போ இவர் வந்து ஒரு உதாரணமா போடுறேன். எவ்வளவுக்கு இவியல் வந்து ஒரு வன்மத்தோட இருக்கணும்ன்றதை யோசிங்க. மற்றது இவர் ஆற்ற கைக்கூலின்றது கடைசி தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் தான் இந்த வீடியோ வரும். தயவு செய்து வீடியோ தட்டிடாம கொஞ்சம் பாருங்க. 10 நிமிஷம் தான். கடைசியில பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் அதை கதைக்கிறதுக்கு தான் ஐயா வீடியோ போடுறேன். கொஞ்சம் கேளுங்க. டாக்டர் 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 சொல்லி நீ முதலடாப்பா 2 போட்டை எழுதி முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு கொடுத்துரு டாக்டர்னு சொல்லி விளங்குதானே? நீ சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. ஐயாவுக்கு சின்ன ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் அவர் சொல்லல. சாவச்சேரி வைத்தியசாலையில் அவர் டாக்டராக இருந்ததால தான் இன்றைக்கு அவர் எம்பி. அதை ஐயா விளங்கி கொள்ளணும். ஐயா 40 வருஷமாக அரசியல்வாதியாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்தவர்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து 2 வருஷம். அதுக்கு முதல் அவர் டாக்டராக இருந்தவர். அவர் டாக்டராக இருக்க தான் மக்களுக்கு தெரியும் அர்ச்சுனாண்டா ஆரண்டு. எம்பியா வந்த பிறகு இல்லை ஐயா, அல்லது ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு இல்லை. அவர் டாக்டராக இருக்க தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்றது தெரியும். உனக்கு பைத்தியம் முத்திட்டு சரியா? உனக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள அந்திமாரி கொஞ்சம் பேர் காசு அனுப்பி உன்னை கெடுத்து போட்டாங்க. இப்ப ஐயாவுக்கு பிரச்சனை வெளிநாட்டில் இருக்கிற அந்திமார் டாக்டருக்கு காசு அனுப்புறதால தான் இவர் முதலாவது பாதிக்கப்படுறார். இவருக்கு பிரச்சனை என்னன்னா, முதலாவது ஐயாவுக்கு இருக்கிற பிரச்சனை அண்டிமார் காசு அனுப்பினது இவருக்கு பிரச்சனையா போயிட்டு பாவம் அவர் மன உளைச்சலா இருக்கிறார். தயவு செய்து யாராவது காசுகள் வசதிகள் இருந்தால் ஐயா இந்த நம்பரை வாங்கி போட்டு விடுங்க. அது ஒரு பெரிய மன குமுறல் அவருக்கு. ஃப்ரெஷ் மீட் நான் நினைக்கிறேன் 25,000 ரூபா ஆகும். முதல் எங்களோட தம்பி ஐயா ப்ரெஸ் மீட்டுக்கு போய் 25,000 ரூபா. இப்போ ஒரு 5,000 10,000 கூடியும் 30,000 ரூபா செலவழிச்சிருந்தால் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கேண்டேக்க அந்த காசையாவது யாராவது அனுப்புங்க. அந்த சாவச்சேரி மக்கள் நீ நல்லதை செய்வாய் என்ற அந்த எண்ணத்தோடு தான் உனக்கு வாக்களித்தவங்க. அந்த மக்களுக்கு நீ என்ன செய்துக்கிறான்னு கேட்டா ஒன்றுமே இல்லை. உன்னால செய்ய முடியாது. என்ன நீ பைத்தியம். இப்போ ஐயாவுக்கு விளங்கணும். சாவச்சேரி மக்கள்லாம் சொல்லணும் வைத்தியர் அர்ச்சுனா ஒன்றும் செய்யலேண்டு. சாவச்சேரியில் ஒரு அம்மாச்சி உணவகம் ஒன்று ரோட்டுக்கரையில் பெருசாக கட்டியிருக்கு. அதுவும் வைத்தியர் அர்ச்சுனா கட்டினது. அதை விட சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் 25க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணுமாம் வேலை செய்து கொண்டு. அதுக்கு முதல் 3-4 டாக்டர் தான் இருந்தவை. இப்போ சில விஷயங்கள் வந்து தெரியாட்டி நாங்கள் கதைக்கக்கூடாது. நல்ல பிள்ளை மிச்சத்தை கேளுங்க ஆகிற கதையை. நீ மெண்டல் 2 வருட காலமாக ஒரு 6-7 ஃபைலை கொண்டு திடுறாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டரை தன்னை எடுத்து தீர்வு கண்ட சரித்திரமும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆளுக்கு வந்து புரியுது. இப்போ கடைசியாக தான் இவர் ஆள் இவர் 6 ஆள் அனுப்பப்பட்டவர் யாருக்காக இவர் கொந்தளிக்கிறார்ன்றது வந்து கடைசியாக தான் தெரியும். இப்போ 7 ஃபைலுக்குள்ளே இருந்த விஷயத்தை கதைக்கவே இப்போ இங்கே சிறுதரண்ட வேலமாளிதன் இந்த அவையலண்டா இவ மட்டக்களப்பில் இவே ஒரு டீம். இவே வேலமாளிதன் 2 அதை மாதிரி சிறுதரன் எம்பி 2 என்ற மாதிரி இந்த அந்த இன்னொருத்தர் ஐயா இருக்கிறார் முடியில்லாதவர் சிவமோகன் மாதிரி இந்த மீடியாவில் போய் கத்துறார்கள். அப்படி மட்டக்களப்பு அரசியலில் இவரை வச்சிருக்கணும். சிரிக்காம பாருங்க வீடியோவை. ஆளுநர் அந்த செயற்பாடுகளை பார்த்து யாரும் சிரிக்க வேண்டாம் பாருங்க. சரியோ? உனக்கு பைத்தியம் முத்துனதால ரைட். நான் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள படித்த புத்திஜீவிகள் இப்ப ஐயா படிச்ச புத்திஜீவிகள் யார சொல்றாருன்னு சொன்னா பின்னால சொல்ல வாரன் அவைய பற்றி தான் சொல்ல வாரன். தேசத்தில் அந்த மக்கள் உனக்கு எந்த தகுதியும். ஒரு நிமிஷம் தண்ணி அடிக்கிறதுக்கு வடிவா கதையை கேளுங்க. என்ன ஐயா சொல்ல வாராருன்றது நான் சரியான டைம்ல காட்டுறேன் பாருங்க. உனக்கு வந்த கதையும் உயர் மன்றம் பாராளுமன்றம் அங்கே கூட உனக்கு நடந்து கொள்ள தெரியாது. யாரோட நீ நல்ல பரதேசி. நீ என்ன பற்றி கதைக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. முதலாவது ஐயாக்கு பிரச்சனை. முதலாவது அவரை பற்றி கதைச்சதுக்கு அவர் சரியா பாதிக்கப்பட்டுட்டார். ஏனென்றா அவர் வந்து தூக்கி கொண்டு வந்த ஆள் அப்படி ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு தெரியும் டாக்டர் சூனன் சம்பந்தமாக தான் இவர் கதைச்சவர் வந்து ப்ரெஸ் மீட்டில். அதுக்கு தான் ஐயாவுக்கு அடி விழுந்தது. அந்த அடியின் வேலைதாங்க இல்லாமல் தான் கத்துறார். கடைசியா இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போறார். எல்லாரும் இதான் கேளுங்கவா. அகலியம் இல்லை. அது மட்டும் இல்லை, யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, அதே மாதிரி கல்முனை வைத்தியசாலை பணிப்பாளர் சுகுணன், இவங்க 2 பேரையும் பற்றி நீ கழுவி கொண்டிருக்கிறியா? இவங்க 2 பேர்ல தகுதி தெரியுமா உனக்கு? முதல் அவங்க 2 பேர்ல கால் தூசுக்கு பெறுமதி இல்லாத ஒரு பரதேசினி. இதோட ஐயா இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைஞ்சிட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா,
திட்டமிட்ட ரீதியில் ஐயா இறக்கி இருக்கணும். எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வடக்கின்ற பெரிய மருத்துவ மாஃபியான்ற தலைவர் வைத்தியர் சத்தியமூர்த்தி, கிழக்கின்ற பெரிய மாஃபியான்ற தலைவர் வைத்தியர் சுகுணன். 2 பேரும் சேர்ந்து பிள்ளைக்கு மருந்து வரைக்கும் அனுப்பியிருக்கணும். இவர் வந்து அதோட அவர்கிட்ட வீடியோ முடிச்சுது. அவர்கிட்ட வீடியோ வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் டாக்டரை விமர்சிக்கிறார். இவர் 2 பேரையும் பற்றி கதைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்றது தான் ஐயாண்ட கேள்வி. ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க, தமிழ் மக்கள் விளங்கி கொள்ளணும். எங்கே எல்லாம் ஊழல்கள் சம்பந்தமாக கதைக்கப்படுதோ அங்கே எல்லாம் ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி இவர மாதிரி இப்போ இவர் பாருங்க ஆரண்டே தெரியாத நான் 30,000 ரூபா 35,000 ரூபா ப்ரெஸ் மீட்டு காசு கட்டி ப்ரெஸ் மீட்டில் போய் இருக்கிறாரண்டேக்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் போய் இருக்க மாட்டார். இவருக்கு சத்தியமூர்த்தி ஒரு 15,000 ரூபா, அவர் ஒரு 15,000 ரூபா கொடுத்து நீங்கள் போய் கற்றுங்க, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா தவறமண்ட அனுப்பி விட்டால் தான் இவர். இவர் கேட்குற கேள்விகளை பார்த்தீங்களா இவருக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கிறாருன்னு தெரியாது. ஐயாவுக்கு அடி வந்து பலமாக விழுந்துட்டு தலையில் விழுந்துட்டு போலாடாது. ஆனால் வடிவ அடி வாங்கல ஆள். இனி எப்போ டாக்டர் இந்த வீடியோ பார்க்குறாரோ அந்த நேரம் தான் பிள்ளை அடி வாங்குச்சு, கடுமையான அடி. ஆளுக்கு வலி கூட. அப்போ ஆனால் என்ன பிரச்சனைன்னா இதுதான் புத்திசாலிக்கும் இல்லாத பிரச்சனை. வந்து வைத்தியரை விமர்சிச்சு போட்டு போனால் பிரச்சனை இல்லை, அனுப்பின ஆக்களை பற்றி ஆர்வ கோளாறுல கத்தி விட்டுட்டார். வைத்தியர் சத்தியமூர்த்தியை பற்றி உனக்கு என்ன தெரியும், வைத்தியர் சூனனை பற்றி என்ன தெரியுமாண்டா இவருக்கு வேற வைத்தியர் யாரையுமே தெரியாது. அதான் பிரச்சனை. இப்போ சாவச்சேரி மக்களுக்காக போராடி 27,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடின ஒரு போராட்டத்தில் இருந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நீ வைத்தியர் போட்டலி போட்டு திரியன்னு சொல்ற இந்த அற்பபதர், டாக்டர்கிட்ட பாசையில சொல்லுவோமே, இந்த அற்பபதர் சத்தியமூர்த்தியையும் சுகுணனையும் தெரிஞ்சு வச்சிருக்குதுன்னு சொன்னா இது வந்து ஒரு ஊழல்வாதிகளின் கும்பலோட இருக்கிற ஒரு வேறான் பிள்ளையார் நினைக்காங்க. நான் விமர்சிக்கிறேன். அந்த வீடியோ பார்க்க நான் சில நேரம் நிறைய அரசியல் வீடியோக்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அரசியல் வீடியோக்கள் அந்த தலைப்புகளை நான் வந்து எழுதி வச்சு இந்த பாடமாக்கி ஒரு வீடியோவை போடுறேன். எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் என் மண்டையில் இருக்கிறத போடுவேன். அப்போ இப்படியான ஆக்களை நான் கண்டுட்டு மறந்து போயிடுவேன். இப்போ சமூகத்துக்கு வந்து சிலரை இப்போ கிழக்கு மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தெரியாது. அப்படி யாரும் பார்த்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இதை வந்து கிழக்கில் ஷேர் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் இந்த சத்தியமூர்த்தி எப்படி வடக்கில் அந்த வேலை செய்கிற பணியாளர் உங்களுக்கு தெரியும் 170 பேரை காசை கொடுக்காம சம்பளம் இல்லாமல் வச்சு அடக்குமுறையில் வச்சு வேலை செய்விக்குவார். அது மாதிரி தான் அவர் கிழக்கில் சூனன். இப்போ இவர் 2 பேருக்கும் தான் இவர் வந்து கதைக்க வந்திருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க இப்படியான சமூக செயற்பாட்டாளர். அதுக்குள்ள ஐயா தன்னை பற்றி அறிமுகப்படுத்த சொல்கிறார். 40 வருஷத்துக்கு மேலே அரசியல்லையும் போராட்டங்கள்லையும் தான் இருக்கிறாராம். சில வேளை போராட்டங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனால் யாருன்னு தெரியாது. அட்ரஸ் இல்லாத ஒருத்தர் வந்து 2 வருஷம் பாராளுமன்றத்துக்கு வந்து மட்டக்களப்பில் இருக்கிற இவருக்கு தெரியும் வைத்தியர் அர்ச்சுனா பற்றி. அவர் சம்பந்தமா அவர் பாராளுமன்றத்தில் கதைக்கிற எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்க்க வச்சிருக்கிறாருண்டா இவர் மண்ட வளத்தை யோசிச்சு பாருங்க, மூளை வளத்தை மன்னிச்சு கொள்ளணும். எப்படியான ஒரு காமெடியன் உண்டு. அது சரியா கதறி இருக்கிறார். ஃபுல்லாக நான் அதை போட விரும்பலை. மற்றது ஃபுல்லாக கேட்க எங்களுக்கு போர் அடிக்கும். ஒரே காமெடியை பார்த்து கொண்டிருக்கலான வடிவேல்ற காமெடி மாதிரி கொஞ்சம் விவேக்கின்ற இப்போ இளங்குமரன் எம்பின்ற எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தலைப்புகளில் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஐயாட விஷயத்த கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறார்கள் யாராவது இருந்தால் உங்களோட ஃபேஸ்புக்குகளில் இவற்றை வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நான் போடுற இந்த பதிவு ஏனென்றா கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு விளங்கணும். ஊழல்வாதிகளுக்கு சில வேளை இவர் அடுத்த தேர்தலில் இங்கே நிற்பார் சிரிச்சு கொண்டு. அப்போ விளங்கணும் இப்படியான ஆட்களை கிழக்கில் இருக்கிற மக்கள் மாகாண சபைகளிலோ ஒரு எம்பியாவோ ஒரு இடங்கள்லையோ தெரிவு செய்தால் என்ன நடக்கும், யார் பாதுகாக்கப்படுவினம்ன்றது வந்து விளங்கணும். ஐயாவுக்கு பாட்டு ஆட்டி தலையில் அடித்த மாதிரி இருந்திருக்குது. அப்படி அடிக்கல ஒருத்தரும். இனி தொடர்ந்து அடி விழுமுன்னு நினைக்கிறேன் தலைவருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமான அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.